ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நம சிவாயா ஜிபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் 4 எக்ஸாம் வந்து ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. எப்பயோ 25 போன மந்த்து மே மந்த் வந்து 25 வந்து டேட் விட்டுருந்தாங்க. இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் வந்து ரிமைண்டருக்காக இந்த நியூஸ் வந்து நம்ம பார்க்குறோம். 24/5/2025, அதாவது நாளைக்கோட லாஸ்ட்டு டேட் அப்படின்றத இங்கே நம்ம மென்ஷன் பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சி மறந்து போனவங்க எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்த்து 12ஆம் தேதி வந்து எக்ஸாமு. நாளைக்கோட லாஸ்ட்டு, அதாவது 24/5/2025 கரெக்டாக நைட்டு 11:59க்குள்ளே ஃபீஸும் அப்ளிகேஷனும் வந்து நம்ம சப்மிட் பண்ணிடணும், பே பண்ணிடணும். போஸ்டிங் ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்த மாதிரி இதில் வந்து போஸ்டிங் பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் விஏஓ ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், 215 வேக்கன்சி வந்து இருக்குது. கண்டிப்பாக சொல்ல போனால் இது ஒரு நல்ல போஸ்டிங் கூட சொல்லலாம். இந்த 215 போஸ்டிங்கில் வந்து நீங்கள் டாப் லெவலில் வந்துட்டிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக ஒரு மணிக்கார் ஆகலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சீக்கிரம் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3935 வேக்கன்சி. இதில் உங்களுக்கு பிடிச்ச வேக்கன்சி வந்து எதெல்லாம் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக டைப்பிஸ்ட் வந்து 1099 வேக்கன்சி, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 335. அப்போது யாரெல்லாம் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கோங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து ஃபாரஸ்ட் கார்டு வந்து 62 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்ட்லேயே வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு 35 வேக்கன்சி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3935 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏஜ் பார்த்தீங்கன்னா விஏவுக்கு மட்டும் 21 ஏஜ் இருக்கணும். மற்ற போஸ்டிங் வந்து ஒரு 18 ஏஜ் இருந்தால் போதும். அதில் பர்டிகுலராக வந்து ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த சம்மந்தப்பட்டது வந்து 21 ஏஜ் இருக்கணும். அப்புறம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 32. ஒரு சில பேருக்குலாம் வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மட்டும். அடுத்தது இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th படிச்சிருந்தால் மட்டும் போதும். நீங்கள் சின்ன வயசுலேருந்து, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியமிலே படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் வந்து ஸ்கூலில் போய்ட்டு சப்மிட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வந்து 1 to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வாங்கி வச்சுக்கங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிஃபரன்ஸ் வந்து அதுக்கு இருக்குது. தென் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய விஷயம் வந்து இதில் பார்க்கலாம். டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிக்க. மொத்தம் கொஷின்ஸ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ். அந்த 200 கொஷின்ஸில் வந்து தமிழ் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் அண்டு ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா 75 கொஷின்ஸ். அடுத்தது மேக்ஸ் ஆப்டிடியூட் வந்து 25 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 200 கொஷின். 200 கொஷின்ஸில் நீங்கள் வந்து ஒரு 170 கொஷின்ஸ் வந்து உங்களால் கண்டிப்பாக போட முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். இதை வந்து அப்ளை பண்ணாதவங்க இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.